இந்த லேடி தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்றா. ரிப்பேர் பார்க்க ஆள் வர சொல்கிறா. வந்தவன் இந்த பில்டிங்லேயே நீங்கள் தான் அழகாக இருக்கீங்கன்னு வலிகிறான். வீட்டுக்குள்ளே வந்ததும் கிச்சன்லேருந்து நல்ல ஸ்மெல் வருது. ஒய்ஃப் கிட்ட ஆர்டர் போடுற மாதிரி எனக்கு ஒரு பவுல் நூடுல்ஸ் ரெடி பண்ணித்தான்னு சொல்கிறான். இதை கேட்டதும் அவள் ஷாக் ஆகிடுறா. ஆனாலும் எந்த ரியாக்ஷனும் தரலாம். அவர் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணதும் இவ ஓடி போய் பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. அப்புறம் மேடம் தனியாக இருக்கீங்க போலையேன்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே கேட்குறான். உனக்கு தெரியுமா, பக்கத்து வீட்டு பொண்ணு ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். கொலையாளி யாருன்னு வேற என்ன கண்டுபிடிக்கலையா? நிறைய கொலை நடந்திருக்கு. இறந்து போன எல்லாருமே பொண்ணுங்க தான். அதுவும் ஒன்ன மாதிரி அழகாவும் தனியாகவும் வாழ்றவங்கன்னு சொல்றான். அப்போ வளர மண் பண்ணதும் ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுறான். பயந்துட்ட போலன்னு சிரிக்கிறான். இல்ல வேலை முடிஞ்சிருச்சான்னு கேட்குறான். இன்னும் 5 நிமிஷம் வேலை பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு பெட்ரூம் உள்ள போயிடுறான். அங்க அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். என்னை பார்த்தா பயமா இருக்கும்னு கேட்குறான். அப்படியெல்லாம் இல்லையே, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்க, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர நேரம் ஆகுதுன்னு சொல்றான். ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டான்னு கேட்குறப்போ பாய் ஃப்ரெண்ட் தான்னு சொல்லிடுறா. இன்னைக்கு அவன் வரமாட்டான்னு சொல்றா. ஏன்னு கேட்டா, நான் தான் சொன்னேன்ல, இறந்து போன எல்லா பொண்ணுங்களும் அழகான பொண்ணுங்க, தனியாக வேற வாழ்ற பொண்ணுங்கன்னு ஒரு மாதிரி சொல்றான். இந்த லேடிக்கு உள்ளுக்குள்ள நடுக்கும். ஆனாலும் பயத்தை வெளியே காமிச்சிக்கல. அவன் ரெஸ்ட் ரூம் உள்ள போனதும் ஓடி போய் ஷாக் கண்ணை எடுத்துடுறான். ரெஸ்ட் ரூமுக்கு வெளியில அவன் அட்டாக் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ரெஸ்ட் ரூம் உள்ள எந்த சத்தமும் இல்ல. இதான் டைம்னு மறைஞ்சிருந்தவன் ஓடி வந்து பின்னாடியே அவளை ஹக் பண்ண பாக்குறான். ஆனா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். அப்பதான் டிவி நியூஸ்ல ரீசெண்டா நடந்த கொலை கேஸ் பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலி அந்த கொலைகள் எல்லாமே பண்ணது ஒரு பையன் கிடையாது, அது ஒரு பொண்ணு. 40 வயசு இருக்கும், ஹைட்டா வேற இருப்பா. ஆனா சிசிடிவில ஃபேஸ் சரியா தெரியலன்னு சொல்றாங்க. அது வேற யாரும் இல்ல, இவ தான். தமிழ் சினிமால வில்லன் விசிலோதிட்டே கொலை பண்ற மாதிரி இவளும் விசிலோதிட்டே இவனை கொலை பண்ணிடுறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.